ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனும் நம்முடைய அருமை நேசருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மிகவும் அருமையாக தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது இரட்சகரான கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் இந்த மாலை வேளையிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய பிதாவாகிய தேவனின் அளவற்ற கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர் நம் மீது வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலும் மீண்டுமாக ஒரு நாளை கூட்டி கொடுத்து இன்றைய ஒரு நாளிலும் கூட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் புரிந்து கொள்ள அவர் கொடுத்த வாய்ப்புக்கு நாம் மீண்டும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய அப்பாவோட அளவற்ற கிருபையினால ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் அவருடைய குமாரனும் நம்முடைய மனவாளனுமான இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அன்பின் வெளிப்பாடை குறித்து நம்ம ஒவ்வொரு வாரம் பார்த்துட்டு வரோம். ஸோ கடந்த உன்னத பாட்டு பகுதி எது வரைக்கும் நம்ம படிச்சிருந்தோம் பார்க்கும்போது 6 அதிகாரங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 2 அதிகாரங்கள் இதில் பேலன்ஸ் இருக்கு. ஸோ வசனங்களுக்குள்ள நம்ம கடந்து போகலாம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் வசனம் 1. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜகுமாரத்தியே, பாதரட்சைகள் இட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாய் இருக்கிறது. உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூஷணம் போல் இருக்கிறது. ஸோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டியை குறித்து திரும்பவும் டிஸ்கிரைப் பண்றாரு, அதாவது வர்ணிச்சு அவர் பேசுறாரு. இதே மாதிரி ஒரு வர்ணனை அவர் இதுக்கு முன்னாடி சாப்டர்ல கொடுத்துருக்காரு, ஞாபகம் இருக்குங்களா? இதே மாதிரினா இந்த வசனம் இல்லை, ஒவ்வொரு விஷயமா கூந்தல் கண்கள் பற்கள் சொல்லி அவர் விளக்கம் கொடுத்துட்டு வருவார். ஸோ 4ஆம் அதிகாரத்தில் இதுக்குரிய இதே ஒரு துணியில பேசுறார். பட் 4ஆம் அதிகாரத்துக்கும் இந்த 7ஆம் அதிகாரத்துக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சபை அனுபவிக்க வேண்டிய எக்ஸ்ட்ரீம் பாடுகளை கடந்து இருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்முடைய ஆண்டவர் சொல்லக்கூடிய வசனங்கள் தான் இந்த 7ஆம் அதிகாரம். ஸோ இதை நம்ம திருவிழிமலை படிச்சிடலாம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். காலனி அரசில மகளே, காலனி அணிந்த உன் மெல்லடிகள் எத்துணை அழகு. ஸோ காலனி ஸ்லிப்பர்ஸ் அல்லது ஷூன்னு கூட எடுத்துக்கலாம். அதை அணிஞ்சு கொண்ட உன்னுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கு. உன் தொடைகளின் வளைவுகள் அணிகலனுக்கு இணை, கைத்தேர்ந்த கலைஞனின் வேலைப்பாடு. ஸோ இங்க நம்ம தமிழ் பைபிளை பார்க்கும்போது உன் இடுப்பின் வடிவுன்னு சொல்லி இருக்கு. அது திருவள்ளியம்ல ரொம்ப கிளியரா இருக்கு. உன் தொடையினுடைய அழகு, அதனுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு தமிழ்ல போட்டுக்குவாங்க விசித்திர தொழில்காரர், நல்ல ஒரு ஆர்டிஸ்டோடைய அந்த ஒரு விஷயம் மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது அப்படியே சாலமோன் அங்க நிழல்ல லிட்டரலாவே அவருடைய மனவாட்டியை குறித்து பேசின வசனங்கள் நமக்கு தெரியும். ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய விஷயத்தோடு தான் இந்த ஒரு காரியத்தை சம்பந்தப்படுத்துறோம். ஸோ முதல்ல என்ன கண்டுபிடிக்கலாம்னா, ராஜகுமாரத்தி அப்படின்னு எப்போ மனவாட்டிக்கு ஒரு டைட்டில் கொடுப்பாங்க? இப்போ நம்ம ராஜகுமாரத்தி தான். பட் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டியை தன்னோடு சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலப்பகுதி, எக்ஸாக்டா இந்த காலப்பகுதின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைம்ல அவர் என்ன ஒரு டைட்டில் கொடுக்குறார் நமக்கு அப்படின்னா, ராஜகுமாரத்தி. கொஞ்சம் நம்ம சிந்தனைகள் என்ன பண்ணலாங்க, கொஞ்சம் ஒருமுகப்படுத்திக்கலாம். ஏன்னா இது ஒரு ஃபீலிங், ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு இந்த காரியங்கள்ல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்ம கூட பேசுறார் அப்படின்னு மனதார எப்படி மெமோரியல் அப்போ ஒரு ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதான் நமக்கு இந்த ஒரு காரியம் கரெக்டா அது சொல்லப்பட்ட விதத்துல விளங்கும் பார்க்குறோம். ஸோ ராஜகுமாரத்தி, இது கூட சங்கீதம்ல வசனங்கள் இருக்கு. 45ஆம் சங்கீதத்துல 13ஆவது வசனம் இருக்கும். ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமை உள்ளவள், அவருடைய உடை பொற்ஜரிக்கையா இருந்தது. ஸோ அது எப்போ அந்த வசனம் பேசப்படுதுன்னா, சபை நிறைவாகி கிறிஸ்துவோட அந்த ஒரு மேரேஜ் செஷனுக்கு போகும்போது. பட் இங்க அதுக்கு கொஞ்சம் முன்னாடி செஷன்லயே கிறிஸ்து பேசுறார். ஸோ என்ன ஆண்டவர் நம்மளை பார்த்து இப்போ நம்மளை தான் என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய பாதம் எப்படி இருக்குங்களா, மிகவும் அழகா இருக்கு. ஏன் அழகா இருக்குன்னா ஒரு ரீசன் கொடுக்கிறார், நம்ம போட்டிருக்க ஸ்லிப்பர் அந்த அளவுக்கு இருக்கு. அதான் சொல்றாரு, ராஜகுமாரத்தி பாதரட்சைகள் இட்ட உன் பாதங்கள், உன் பாதங்கள் சொல்ல நீ போட்ட உன் காலலின் நிமித்தமா உன் பாதம் எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகா இருக்கு. அப்படி என்ன காஸ்ட்லியான ஸ்லிப்பர் நம்ம போட்டிருக்கோம்? ஓகே, ஆவிக்குரிய விஷயம் வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 15. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க கிளியரா சொல்லும்போது, இந்த கடைசி கால சபையினுடைய பாதங்கள், நம்ம தான் பாத அங்கம் கிறிஸ்துவின் சரீரத்துல. நம்ம பாதம் எப்ப அழகா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லும்போது, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம், ரெடினஸ் பாக்குறோம். எப்படி அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்க பஸ்கா ஆசரிக்கும் போது கையில தடி பிடிச்சிட்டு காலில் என்ன போட்டிருப்பாங்க, பாதரட்சை. என்னன்னா எப்ப வேணா கமாண்ட் வரும், கிளம்பி என்ன பண்ணும், இயேசு கிறிஸ்துவோட போகணும், அங்க மோசே கூட போகணும். ஸோ இங்க இந்த 7ஆம் கால சபையில நம்மளுடைய பாதங்கள் அழகா இருக்கு. என்ன ரீசன்? நம்ம கிட்ட சமாதானத்துக்குரிய ஒரு சுவிசேஷம் நம்ம வச்சிருக்கோமா, அதான் அதுக்குரிய ஆயத்தம் சொல்லுவோம் இல்லைங்களா, ஆயத்த நாள். அந்த மாதிரி சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது ஒரு சுவிசேஷம், அது நம்ம வச்சிருக்கோமா, அதனால நம்முடைய பாதம் எப்படி இருக்குங்களா, அழகா இருக்கு. ஏன் 1ஆம் சபையிலிருந்து இப்ப வரைக்கும் எடுத்துங்க, எல்லாரும் என்னதான் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்கன்னா சத்தியம்தான். அப்படி இந்த கடைசி கால இந்த ராஜகுமார்த்தி கிட்ட என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, ஒரு சுவிசேஷம் இருக்கான், அது சொன்னா ரொம்ப சமாதானமா இருக்குமா, அது நம்ம கிட்ட இருக்கு. சரி, மத்தேயுல சொல்ற மாதிரி ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் என்ன பண்ணப்படுங்க, சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். ஸோ இன்னைக்கு யார் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 கால சபையில என்ன சூழ்நிலை நமக்கு தெரியாது. பட் 7ஆம் கால சபையில ரொம்ப கிளியரா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம இங்கதான் இருக்குங்க, ராஜ்யத்துக்குள்ள இருக்கோம். இங்க நின்று இந்த பாத அங்கங்கள் போட்டிருக்க அந்த ஸ்லிப்பர் ஆயத்தம், பின்னாடி இஸ்ரேல் ஜனங்கள் என்ன வர போறாங்க, உலக ஜனங்கள் உயிர்த்தெழுதல் எப்படி இருக்க போகுது, எப்படி உலக ஜனங்கள் சமாதானமா இந்த பூமியில இருக்க போறாங்க அப்படின்னு இன்னைக்கு யார் சொல்லிட்டு இருக்காங்க தெரியுங்களா, அவருடைய பிள்ளைகள். சோ இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்க்கும்போது எப்படி இருக்குங்க, அவர் கொடுத்த ஒர்க்கை யார் கரெக்டா பண்றாங்களோ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா. ஒரு டீச்சர் ஒரு மாணவனுக்கு ஒரு ஒர்க் கொடுத்துட்டு போயிடுறாங்க, திரும்பி வந்தபோது அந்த மாணவன் அந்த ஒர்க்கை கரெக்டா பண்ணிருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த டீச்சருக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஸோ இன்னைக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒர்க் ராஜ்யத்தின் சுவிசேஷம் நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். பிரசங்கம்னா லைஃப்ல தான், வாயில கூட இல்லை இல்லைங்களா. ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வாழ்ந்து காமிச்சிருக்கோம்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கு வசனம் இருக்கா, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்லயும் இருக்கு இதே வசனம், அதை நான் கோட் பண்ணல, ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கு. நம்ம ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிங்க. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சமாதானத்தை கூறி. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் சமாதானம். பின்னாடி அந்த கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் இந்த பூமிக்கு வந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சமாதானத்தை கூறி, நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து. நல்ல காரியத்தை, சுவிசேஷனாவே நல்ல காரியம் தான், அதென்ன நற்காரியத்தை சுவிசேஷமா அறிவிக்கிறது அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் ரொம்ப நாளா ஒரு வியாதியில் இருக்கிறான், இனிமேல் உனக்கு வியாதியே வராது, உனக்கு கஷ்டமே வராது அப்படின்னு அது என்னங்க, நற்செய்தி. அதான் சொல்றாங்க, நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி. சோ ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துறோம். நாளைக்கு எல்லா உலக ஜனங்களும் ராஜ்யத்துக்குள்ள என்னதான் பண்ண போறாங்க, ரட்சிக்கப்பட போறாங்கன்னு யார் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு, நம்ம தான். வாசிங்க. உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. சோ இங்க 2 விதமான விளக்கங்கள் நம்ம பார்க்கலாம். உன் தேவன் ராஜரீகம் பண்றார் அப்படின்னு சொல்லி ஒரு சுவிசேஷனுடைய பாதங்கள், அத சொல்ற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலை மேல எவ்வளவு அழகா இருக்கு. சோ மலை என்பது ராஜ்யம், நம்ம இருக்கிற இடம். சோ இங்க நின்று யார் சுவிசேஷம் சொல்றாங்கன்னா, சமாதானத்தை கூறி நற்காரியங்கள்ல சுவிசேஷம் அறிவித்து உன் தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்றாருன்னு சியோனுக்கு சொல்றாங்களாம். யார் தான் கேட்டீங்கன்னா நம்ம தான். ஸோ அந்த சியோன் யாருன்னு கேட்டீங்கன்னா 2 ஆங்கிள் பார்க்கலாம். ஒன்னு இந்த கடைசி கால சபைக்கு இருக்கிறவங்க பகிர்ந்து கொள்ற ஒரு விஷயம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சமாதானம் சொல்றது. இன்னொன்னு டைரக்டா இஸ்ரேல் ஜனங்களுக்கு நம்ம எங்க நின்று சொல்ற விஷயம், இயேசு கிறிஸ்துவோட செகண்ட் கமிங் வந்துருச்சு, உங்க தேவன் உங்களுடைய ரட்சகர் ராஜரீகம் பண்றாருன்னு சொல்லி சியோன் என்னும் இஸ்ரேல் ஜனத்துக்கு சொல்லக்கூடிய சுவிசேஷகன் யார் தெரியுங்களா இன்னைக்கு, நம்ம தான். ஏன் யாரும் சந்தோஷமாவே இருக்க மாட்டேன்றீங்க, நம்ம தான். ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோமா, உன் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரு, ராஜரீகம்
பண்றார். இதைத்தான் அவர் சொல்லும்போது, ராஜகுமாரத்தையே பாதரட்சிகள் இட்ட உன் பாதம், ரெடினஸ், அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த ரெடினஸை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. அதுல செகண்ட் பார்ட் படிங்க. உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூஷணம் போல் இருக்கிறது. ஸோ அடுத்து அந்த இடுப்பு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் திருவள்ளியம்ல, தொடை. ஸோ சாதாரணமா இந்த கமெண்ட்ரி எழுதின சகோதரர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, இருக்கிறதுலே நம்ம காலிலேயே பெரிய எலும்பு எதுதாங்க? கால் இல்லை, சரீரத்துலன்னா தொடை எலும்பு தான். ஸோ அந்த தொடை எலும்பு தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த சரீரத்தை என்ன பண்ணுதான்? பேலன்ஸ் பண்ணி நிறுத்துதான். இன்னொரு விஷயம் அதில் ஜாயின்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு எலும்பு மூட்டுக்களும் இதோட தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லை, பெரிய போன் இதுதான். ஸோ இதை அவர் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் சுவிசேஷம் சொல்றோம். அடுத்து இந்த மாதிரி நம்ம அழகா இருக்கிறதுக்கு நம்முடைய தொடை எலும்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அதான் அந்த வசனம் பார்க்கும்போது லிட்டரலா வர்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் உன் பாதம் அழகா இருக்குன்னு சொல்றாரு, ஸ்லிப்பர் போட்ட உன் பாதம். அடுத்து உன் தொடை எப்படி இருக்குன்னா ஒரு அழகான ஒரு ஆர்டிஸ்டுடைய ஒரு டிராயிங் மாதிரியோ அல்ல ஒரு கலை மாதிரியோ கூட எடுத்துக்கலாம், வர்ணிக்கிறார் அங்க இயேசு கிறிஸ்து. ஸோ இங்க நமக்கு தேவன் தொடை அப்படிங்கறத எதை ஆவிக்குரிய அர்த்தத்தில் கொடுக்குறாருன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல யாக்கோபுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லைங்களா? உடன்படிக்கை சொல்லலாம். தேவ தூதனோட அவர் சண்டை போடுறாரு. சண்டை போட்டு இல்லை நீங்க என்ன பண்ணணும் சொல்லணும்னு தேவன் ஒரு பேர் கொடுக்குறார். இன்னையிலேருந்து நீ யாக்கோபு கிடையாது, உன் பேர் என்ன அப்படிம்பாரு. அவர் சொல்லுவார் யாக்கோபும்பாரு, இல்லை இஸ்ரேல் அப்படிங்கிறார். ஸோ அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு பலத்தை அங்க அடையாளப்படுத்துறாங்க. நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு இடத்துல ப்ராமிஸ் கூட பண்றார். எலியேசர் ப்ராமிஸ் வாங்குறாரு இல்லைங்களா? ஆபிரகாம் எலியேசர்கிட்ட. ஸோ அந்த ஒரு விஷயம். ஸோ இங்க தொடை அப்படிங்கிற சிம்பிளா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு பார்ட் நம்ம சரீரத்துல, ஜாயின்ஸ் எல்லாத்தையும், இன்னொன்னு ஒட்டுமொத்த சரீரத்தையே தாங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி தேவனுடைய திட்டத்துல பார்க்கும் பொழுது வாசிங்க எபேசியர் 4 அதிகாரம் 16வது வசனம். எபேசியர் 4 அதிகாரம் 16 வசனம். அவராலே சரீரம் முழுதும், அவராலே இயேசு கிறிஸ்துவாலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு, இப்ப பார்த்த விஷயம் தான், எல்லா கணுக்களையும் ஒன்னா இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சி உண்டாக்குகிறது. சோ இங்க இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காருங்கிறது பவுல் சொல்லிட்டு கீழே சொல்லும் போது அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு, சோ அங்க உன்னுடைய தொடையினுடைய அந்த ஜாயின்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயம் எதை அடையாளப்படுத்துதுன்னா, இங்க அவருடைய மனவாட்டியாகிய சபை இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அன்பு. அந்த அன்பு தான் இன்னைக்கு வரைக்கும் சபையை தாங்கிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க, டாக்டரின் எடுத்துக்கங்க, இல்ல வேற ஏதோ ஒரு பாயிண்ட்ல எடுத்துங்க, இது எல்லா பாயிண்ட காட்டிலும் ஒட்டுமொத்த திருச்சபைய ஸ்ட்ராங்கா நிறுத்துற ஒரே விஷயம் பவுல் கிளியரா சொல்லிட்டார். எல்லாம் ஒளிஞ்சு போனாலும் என்ன ஆகாது, அன்பு தான் பெருசுன்னு சொல்லி. இதுக்கு வசனம் பார்க்கலாம். சங்கீதம் 133:1. 133 சங்கீதம் 1 வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. சோ இதை விட ஒரு பெரிய விஷயம் இந்த பூமியில ஏதாவது இருக்குங்களா? அவர் சொல்ற விஷயம் தான், உன்னுடைய அந்த தொடை எலும்பு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணும்போது சபையினுடைய அந்த சகோதரத்துவத்தை குறித்து அவர் பேசுறார். ஏன்னா அதுதான் ஒட்டுமொத்த சரீரத்தையும் பேலன்ஸ் பண்ணுது. இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஓடி இருக்கார், என்ன மைண்ட்ல வச்சு ஓடி இருப்பாருங்க? நான் மட்டும் சமய மாறினா போதுன்னு ஓடி இருப்பாரா? பின்னாடி வரவங்களுக்கு நம்ம என்ன முன்மாதிரி வைக்கலாம், இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்த ஒர்க்கை எப்படி முடிக்கலாம், அந்த அன்புல இருந்திருப்பார். அதான் இங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லும்போது கூட சங்கீதத்துல சகோதரர்கள் ஒருமித்து வாசமா இருப்பது. நமக்குள்ள எவ்வளவு டாக்டரின் கான்ஃபிளிக்ட் இருந்தா கூட, ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட, மெமோரியில் இன்னைக்கு எப்படி இருந்துச்சுங்க? அதான் சகோதரர் கூட ஒரு வார்த்தை சொன்னார், நீங்க எந்த அளவானா கூட்டு வந்தாலும் ஒரு செகண்ட் என்ன பண்ணிடுவாங்க, கண்ணு கலங்கிடுவாங்க. ஸோ இயேசு கிறிஸ்துவோட அன்பு, இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் இங்க அவர் சொல்றார். இன்னொரு வசனம் படிச்சிருங்க, அது எபேசியர் 2:10. எபேசியர் 2 அதிகாரம் 10 வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள உலக தோற்றத்துக்கு முன்னாடி சிருஷ்டிக்கப்பட்டதுக்கு ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நற்கிரியைகளை செய்யணும்.
தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா நம்ம அவருடைய பார்வைக்கு அழகா இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா முன்னாடியே அந்த விஷயத்தை என்ன பண்ணிட்டாருங்க, பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆயத்தம் பண்ணிட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் பார்த்தோம், ராஜகுமாரத்தியே 7ஆம் கால சபையில் இருக்கிற நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க என்ன வந்து டிஸ்கிரைப் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா உன் பாத ரட்சைகள். ஸோ இந்த 7ஆம் கால சபையில நம்ம சத்தியம் பேசிட்டு சத்தியத்துக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்ம ரெடியா அடுத்த செகண்ட் அவரோட போய் சேரக்கு இருக்கக்கூடிய தன்மை தான் இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு. அது திருவள்ளியம் நல்லா இருக்கும், எத்துணை அழகு அப்படின்னு இருக்கும் வார்த்தை, நம்ம இந்த தமிழ்ல நல்லா இருக்காது. ஸோ செகண்ட் விஷயம் ஏன் இவ்வளோ அழகா இருக்கு, உன் பாதம் அப்படின்னா உன் பாதத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தொடை, அதனுடைய வடிவம், அதனுடைய என்னது ஸ்ட்ரென்த். ஸோ இப்போ நம்ம இருக்கிறோம் சபையா, நம்ம சபைக்கு எது ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம், பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்து, அதுல எந்த மாற்றம் இல்லை. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஐக்கியம், அதான் நம்ம சொல்றோம், அதுதான் அந்த தொடை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். இன்னொரு வசனம் படிச்சோம், யூதா 24 மற்றும் 25 வசனம். யூதா 24ஆம் வசனம் 25ஆம் வசனம். வழுவாதபடி உங்களை காக்கவும், வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. யூதா கோட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் மட்டும் கோட் பண்றாரு, அந்த ஃபர்ஸ்ட் வசனத்துல செகண்ட் வரி பாருங்க, மகிமையுள்ள தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட நம்மளை என்ன பண்றாருங்களா, மாசற்றவர்களா நிறுத்துறதுக்கு தேவனுக்கு ஃபுல் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி கோட் பண்றாரு. இந்த மாசற்றவர்களா நம்ம போய் அங்க நிக்கணும் அப்படின்னா மத்த 24 படிக்கிறோம் இல்லைங்களா, எல்லாமே போனாலும் கடைசி காலத்துல அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன ஆகும், தணிஞ்சு போயிடும். ஆனா இயேசு கிறிஸ்து சபையை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு சைடு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு, ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு அந்த ராஜ்யம் இந்த பூமியில வந்தா எப்படி ஒரு ஒருமைப்பாடு இருக்கும், அதான் அந்த தொடைன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸ்ட்ரென்த், ஒரு மனுஷனுடைய கால் எலும்பு சரீரத்தை தாங்கிறது அந்த தொடை எலும்பு தான். அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இங்க நம்ம வாழ்றோம் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணுதுங்க, டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கு. இப்ப அடுத்து என்ன பார்க்கணும்னா, இந்த முதல் வசனம் திருச்சபைக்கு பொருந்துது, கிளியர். இப்ப என்ன பண்ணணும்னா நம்ம ஒவ்வொருத்தரும் திருச்சபையா மாறிட்டு இருக்கோம். இப்ப நமக்கு எந்த அளவுக்கு அது பொருந்துது, நம்ம சகோதர அன்பு மற்றும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்றதுல நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்ப 2வது வசனத்துக்குள்ள கடந்து போங்க. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் நாபி திராட்சரசம் நிறைந்த வட்ட கலசம் போல் இருக்கிறது. ஒண்ணுமே புரியாது நம்ம பைபிள்ல, ரொம்ப நாளா தமிழ் தெரிஞ்சாலும் புரியாது. உன் நாபி திராட்சரசம் நிறைந்த வட்ட கலசம் போல் இருக்கிறது. உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல் இருக்கிறது. உன் வயிறு ஓகே, லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை ஓகே, அம்பாரம் போல் இருக்கிறது. நமக்கு பம்பரம் தான் தெரியும் இல்லைங்களா, அம்பாரம். ஸோ இதை திருவள்ளியம்ல படிக்கலாம், நாங்க டிஸ்பிளே பண்ண மறந்துட்டேன். உன் கொப்புள் வட்ட வடிவ கலம். ஃபர்ஸ்ட் விஷயம், இங்க மனவாட்டியாகிய சபைய ஆவிக்குரிய நிலைமையில இயேசு கிறிஸ்து எப்படி வர்ணிக்கிறாருன்னா, உன் தொப்புள் வட்ட வடிவ கலம், வட்ட வடிவ கலம், ரவுண்டா இருக்கு, அதில் மது கலவைக்கு குறைவே இல்லை. ஸோ அது மது கலவைங்கிறது இங்க கொடுத்திருக்க தமிழ் எடுத்துங்க. திராட்சரசம் நிறைந்த ஒரு களம், ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கு சபையினுடைய அந்த ஒரு தொப்புள் கொடி அப்படிங்கிற விஷயம். உன் வயிறு கோதுமை மணியின் குவியல். அடுத்தது அதற்கு மேல் பகுதியா இருக்கிற வயிறு என்ன பண்ணுதான், ஒரு கோதுமையை ஒரு வயிற்றுல கூச்சு வச்சு அப்படி இருக்குங்க, அந்த மாதிரி இருக்கு. வாசிங்க. லீலிகள் அதை வேலியிட்டுள்ளன. சோ அந்த கோதுமையை சுத்தி என்ன இருக்குங்களா, லீலி புஷ்பங்கள் அப்படி வைக்கப்பட்டிருக்கான். இமேஜின் பண்ணிக்கங்க, நான் இமேஜின் பண்றதுக்காக ஒரு பிக்சர் போட்டிருக்கேன், நம்ம சரியான வகையில் அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி. ஸோ சபையை குறித்து சொல்லும்போது உன் தொப்புள் கொடி வட்டமா இருக்கு, அது வந்து திராட்சரசம் நிறைந்த ஒரு கலசம் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய வயிறு நிறைய என்ன இருக்குன்னா கோதுமையை அப்படி குவிச்சு வச்சு அப்படி இருக்குங்க, ஒரு குவியல், அதை குவிச்சு வச்சு சுத்தி லீலி புஷ்பம் அப்படி வச்சு அப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல இதை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய மனவாட்டியை வர்ணிக்கும் போது, நம்மளை வர்ணிக்கும் போது முதல் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய அந்த தொப்புள் கொடி அப்படின்னு. சாதாரணமா இந்த உலகத்துல எடுத்துக்கங்க,
ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவு. நம்ம எசேக்கியேல் ஒரு அதிகாரத்தில் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? 16வது அதிகாரத்தில் தெருவில் கிடந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த தொப்புள் கொடிக்கும் நமக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் பிதாவாகிய தேவனுக்கு என்ன சம்பந்தம்? அங்கேயே படிச்சுட்டோம் அந்த கிளாஸ்லேயே. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உடன்படிக்கை. எப்படி ஒரு தாயின் வயிற்றுல ஒரு குழந்தை கருவா உருவாகி 10 மாசம் ஏறக்குறைய அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள வளரும் போது அந்த குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன், உணவுப் பொருட்கள், காத்து மூலமா ஒரு சில விஷயங்கள் போகும். எல்லாமே எப்படிதான் போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த தொப்புள் கொடி தெரியும், குழந்தைய வெளியெடுக்கும் போது கொஞ்சம் பெரிய ஒரு விஷயமா அது இருக்கும். ஸோ அதில் எப்படி அந்த குழந்தை போஷிக்கப்பட்டு நல்லா வளருதோ, அவர் சொல்றாரு, உன்னுடைய தொப்புள் கூட எப்படி இருக்குன்னா திராட்சை ரசம் நிறைந்த ஒரு கலசம் போல வட்ட வடிவமா இருக்கு அப்படிங்கிறார். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, சபை அந்த உடன்படிக்கையில உறுதியா நிக்கிறதுக்கு அவர் கொடுக்குற ஒரு விஷயம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா திராட்சை ரசம். ஸோ அந்த உடன்படிக்கை என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? நம்முடைய அம்மா யாருங்க? சுயாதீன பிரமாண உடன்படிக்கைன்னு பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அதுலதான் வந்தார், சாரால், அதை பார்க்கிறோம். ஸோ அந்த உடன்படிக்கையில வர்ற நம்ம இயேசு கிறிஸ்து சொல்றார், உன்னுடைய அந்த தொப்புள் கொடி வட்ட வடிவமா அழகா திராட்சை ரசம் நிறைந்த ஒரு கலசம் தான் இருக்குங்க, ஒரு ரவுண்டா ஒரு இது மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். ஸோ திராட்சை ரசம் என்ன பார்த்துடலாம் வசனத்துல. இந்த ஒரு தொப்புள் கொடி எதை அடையாளப்படுத்துதுன்னா நம்ம உடன்படிக்கை, காவனன்ட் ரிலேஷன்ஷிப். நம்ம பிதாவாகிய தேவனோட இன்ன வரைக்கும் அவருடைய சபையின் பிள்ளைகளா ஒட்டிட்டு இருக்கோம்னா அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம அவரோட பண்ண உடன்படிக்கை. ஸோ அந்த ஞானஸ்தானத்தில் அவர்கிட்ட கொடுத்த கமிட்மெண்ட் இப்ப இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது எப்படி இருக்கான்? ஃபுல்லா திராட்சை ரசம் நிறைந்த ஒரு கலசம் மாதிரி இருக்கான் நம்ம உடன்படிக்கை பண்ணது. ஸோ வாசிங்க சங்கீதம் 104:15. 104ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். சோ யார் ஒருத்தர் இந்த உடன்படிக்கைக்குள்ள வராங்களோ அடுத்து அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு விஷயம் தான் உன் நாபி திராட்சை ரசம் நிறைந்த வட்ட கலசம். சோ நம்மளுடைய தொப்புள் கொடியில என்ன நிறைஞ்சிருக்கான்? திராட்சை ரசம். அது வசன விளக்கம் கொடுக்குது, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம். இந்த பூமியில லிட்டரலா இது ஆப்போசிட்டா சில பேர் எடுத்துக்கிறாங்க. ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கணும்னா திராட்சை ரசம் குடிக்கணும்னு சொல்லிட்டு, இது நம்ம ஆவிக்குரிய வகையில் எடுத்துட்டோம்னா இந்த திராட்சை ரசம் அப்படிங்கிறது இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் அவங்களுடைய கிருபையினால நமக்கு என்ன கொடுக்குறாங்க? பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுடைய பிரம்மாண்டமான டாக்டரின் ரொம்ப அதிகமா, அவருடைய சத்தியங்கள் வாங்க வாங்க நம்மளுடைய தொப்புள் கொடி அப்படிங்கிற உடன்படிக்கை எப்படி உறுதியாகுது தெரியுங்களா? சரி, என்ன உடன்படிக்கை நம்ம இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவனோட பண்ணியிருக்கோம்? இல்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நம்மளோட? ஞானஸ்தானம் ஒரு சைடு, பட் சபைக்குன்னு டைரக்டா ஒரு வசனம் இருக்கு, இதுதான் என்னுடைய உடன்படிக்கைன்னு தேவன் சொன்னார். பழைய ஏற்பாட்டிலேயே சொன்னார், புதிய ஏற்பாட்டிலேயே சொன்னார். புதிய ஏற்பாடுல என்ன சொன்னார் பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களும் அவர்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களா? சோ இந்த தொப்புள் கொடியினுடைய உடன்படிக்கை எங்க ஆரம்பிக்குதுன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆபிரகாம் கிட்ட தேவன் கொடுத்தார். என்ன கொடுத்தாருங்க? உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததிக்குள்ள பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அங்க இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வாய்ப்பை இழந்துட்டாங்க. இப்ப நேரா பவுல் என்ன சொல்றாருன்னா, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ, நம்ம தான் யாருங்க? ஆபிரகாமின் பிள்ளைகள். சரி, இப்ப டைரக்டா ஒரு கொஸ்டின், நம்மளாம் ஆபிரகாமின் பிள்ளைகளா? கொஞ்சம் திங்க் பண்ணி சொல்லுங்க. அவசரப்படணும், திங்க் பண்ணி சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேன்றீங்க. ஆபிரகாமின் பிள்ளைகள் தான். சரி, அப்ப நான் போடுற வசனத்துக்கு என்ன பண்ணணும்? விளக்கம் கொடுக்கணும். படிங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டது. பவுல் பலச சொல்றார், ஆபிரகாமுக்கும் அவங்க சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டுச்சு. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். ஒருத்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அந்த சந்ததி கிறிஸ்துவே. சோ இப்ப நம்ம ஆபிரகாமுடைய அந்த உடன்படிக்கைக்குள்ள அந்த தொப்புள் கொடி உறவுல அவ்வளோ டாக்டரின் வாங்கிட்டு இன்னைக்கு நம்ம நிக்கணும் அப்படின்னா நம்ம யாரா இருக்கணும்? நம்மளா இருந்தா அதுக்கு பாத்திரவான் கிடையாது. நம்ம கிறிஸ்துவா இருக்கணும்.
சரி, இப்ப சொல்லுங்க, நம்ம ஆபிரகாமின் சந்ததியா? இந்த வசனம் படிச்சுட்டு கலாத்தியர் 3:29. கலாத்தியர் 3:29 நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின் படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். சரி, இப்ப சொல்லுங்க, நம்ம ஆபிரகாமின் சந்ததியா? ஏன்னா இயேசு கிறிஸ்து ரொம்ப போல்டா சொல்றார், உன் தொப்புள் கொடி திராட்சரசம் நிறைந்த ஒரு கலசம் மாறி இருக்கு அப்படிங்கிறார். சோ நம்ம ஆபிரகாமுக்கு தேவன் பண்ண உடன்படிக்கையை நம்ம எப்படி பூர்த்தி பண்றோம்னா, ஞானஸ்தானத்துல கொடுத்து இப்ப நம்ம யாரா இருக்கணுங்களா? கிறிஸ்துவை உடையவர்களானால். எப்ப நம்ம கிறிஸ்துவை உடையவர்களாக முடியும்? ஞானஸ்தானத்தில் ஆனோம். இப்போ ஒவ்வொரு நாள் ஆகணும், பட் இன்னும் ஸ்டில் அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கிறோம், இன்னும் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸ்டில் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட தேவன்ட்டு என்ன பண்ணிருந்தாங்க, கையேந்திட்டு இருந்தோம், எங்களை எப்படியாவது என்ன பண்ணுங்க, உயிரோட காப்பாத்துங்க அப்படின்னு. அவர் சொல்றது, நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால். எப்போ ஒரு மனுஷன் உண்மை கிறிஸ்து அப்படிங்கிற பாயிண்ட், இதோடைய கண்டினியூஸ் ப்ராசஸ் அதுதான். பேப்டிசம்ல இந்த வசனம் கொடுப்போம், பட் எப்போ இது கம்ப்ளீட் ஆகுதுன்னா, இயேசு சொல்றாரு இல்லைங்களா, நான் முழுக வேண்டிய இன்னொரு ஸ்தானம் உண்டு. ஞானஸ்தானம் எடுத்து அப்படியே ஆண்டு வேலை ஓடும்போது நமக்கு இந்த வாய்ப்பு தேவன் தர்றது. எப்போ நம்ம கோர்ஸ் முடிச்சு செத்து அப்படி உயிர்த்தெழுதல் அவரோட எந்திரிக்கிறோமோ அப்ப கொடுக்குறாரு. ஸோ இப்போ கூட நமக்கு ஒரு இண்டிவிஜுவல் கடமை இருக்கு, அதை பேதுரு கொடுக்குறாரு பாருங்க. ஏன் அந்த உடன்படிக்கை ரொம்ப முக்கியம், ஏன் தேவன் இவ்வளவு வகை வகையான சத்தியங்கள் கொடுக்கிறார், ஏன் நம்மள இயேசு கிறிஸ்து இவ்வளவு அருமையா புகழ்ந்து பேசுறாருன்னா இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான். 1 பேதுரு 1:8-9. 1 பேதுரு 1:8-9. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். கரெக்ட் தானுங்க. நம்மள யாராவது இயேசு கிறிஸ்து பார்த்துருக்குமா? இது கூட யோசிச்சு சொல்லுங்க, பார்த்துருக்குமா? பார்க்க முயற்சி பண்றோம், பட் ஒன்னும் பார்க்க முடியல. அடுத்தது, இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலராகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அடுத்த பாயிண்ட் பேதுரு சொல்லும்போது அப்படியே சப்ஜெக்ட் எங்க தெரியுங்களா வருது, சபை, 7ஆம் கால சபை, அவருடைய மனவாட்டின் பேசினது. பேதுரு கரெக்டா சிம்பிளா என்ன முடிக்கிறாருன்னா, விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். யோசிச்சு பாருங்க, இப்ப எனக்காக ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனோ ஓட முடியுமா? கிறிஸ்துவ மாற முடியாது. அதே போல உங்களுக்காக நான் ஓட முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. பேதுரு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அவரை பார்க்கல ஆனா அனுபவிச்சிருக்கிறீங்க, நீங்க அவரை தரிசிக்கல ஆனா அவர் மேல விசுவாசம் வச்சு மகிழ்ந்து களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய அந்த ஃபெய்த். ஆபிரகாம் என்ன பண்ணாருங்க, பார்க்காம தேவனுக்காக போனார், அதனுடைய பலன் கிடைச்சது இல்ல, அதான் ஈசாக்கு பலி கொடுக்கிற விஷயம் பார்க்கிறோம். சோ அந்த ஆத்ம ரட்சிப்பை இப்ப நம்ம அடைகிறவர்கள் பேதுரு சொல்றார். நம்மள ஒரு பாயிண்ட் இருக்கு, அதாவது செல்ஃப் சால்வேஷன் சொல்லலாம் இங்கிலீஷ்ல. அதாவது இண்டிவிஜுவலா நம்ம ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். நம்ம சபையா கூடி இருக்கோம், கிறிஸ்துவோட அன்புல இருக்கோம், கிறிஸ்துவோட சத்தியத்துல போயிட்டு இருக்கோம், ஆனாலும் இதுக்குள்ள இன்னும் நுணுக்கமான ஒரு பாயிண்ட் இருக்கு, அதுதான் அங்க சொல்றாரு கிறிஸ்து. ஏன்னா ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகிட்டையும் கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா இண்டிவிஜுவலா தான் உடன்படிக்கை போட்டிருக்காரு இல்லைங்களா. நம்ம திருச்சி ரோட எக்லீஷியானா எக்லீஷியாவோட உடன்படிக்கை போடு இண்டிவிஜுவலா. பட் என்னன்னா நம்ம இந்த ஆத்தும ரட்சிப்பை அடையணும்னா சகோதர அன்பு, ஐக்கியம், சத்தியம் பரிமாறப்படணும், இங்க ஃபெல்லோஷிப்ல இருக்கணும், எல்லா பாயிண்ட். இதுக்கு அடுத்து உள்ள ஒரு கருத்தை அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு. ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு இந்த நாட்கள்ல இருக்கிறோம் இல்லைங்களா. நம்ம எல்லா ஒர்க்கும் தேவனுக்கு உரிமை பண்றோம், பட் அவர் இந்த டைம்ல நமக்கு நினைப்பு கூட்டுற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இண்டிவிஜுவல் சால்வேஷனுக்காக நீங்க எந்த அளவுக்கு பிரயாசப்படுறீங்க, எந்த அளவுக்கு நீங்க உங்க மனநிலைமைய தயார்படுத்துறீங்க அப்படிங்கிறார். ஸோ அடுத்து அந்த 2ஆம் வசனத்திலே அடுத்த பகுதி வாசிங்க. உன் வயிறு, அந்த விஷயம், உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல் இருக்கிறது. ஸோ அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்லும்போது, முதல் உன்னுடைய உடன்படிக்கை நான் சத்தியம் கொடுத்து என்ன பண்றேன்னா உன் சுய ரட்சிப்புக்குரிய விஷயத்தை கொடுக்குறாரு. 2வது பாயிண்ட், அந்த உடன்படிக்கை மூலமா அடுத்த ஒரு ப்ராசஸ் என்னன்னா நம்முடைய வயிற்று பகுதி. அதை சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, கோதுமை நிறைந்த ஒரு அம்பாரம் போல இருக்கு, லீலி புஷ்பங்கள் சூழ்ந்திருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் கூட சிம்பிளா பார்க்கலாம்.
தேவனுடைய திட்டத்துல கோதுமை அப்படிங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு கேட்டீங்கன்னா அவருடைய டாக்டரின் தான். ஸோ இதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் அசல் பேர் எழுதும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, ராஜ்யத்தின் புத்திரர்னு கோட் பண்ணியிருக்காரு. ஏன்னா மத்தையில ஊமையை படிக்கிறோம் இல்லைங்களா, ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்னு சொல்லி கோட் பண்ணியிருக்காரு. அந்த ஊமையில அவங்க வரும்போது அவங்க மூலமா என்னதான் தேவன் கொடுக்க போறார்? படிக்கதான் போறாங்க. என்ன படிக்க போறாங்கன்னா இதே சத்தியம் தான், பட் வேற வகையில் இருக்கும். ஸோ இந்த கோதுமை அப்படிங்கிற சத்தியம், அது கூட நீங்க வசனம் படிச்சிருங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம் யோவான் 6:50-51. யோவான் 6ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் 51ஆம் வசனம். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. சோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட எப்படிதான் இருக்காருங்க? சத்தியம்தான். அந்த சத்தியம் ஜீவன் உள்ளதா ஒரு லசனா நமக்கு வருது, அவருடைய சரீரம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். சோ அந்த கோதுமை நம்மளுடைய வயிற்று ஃபுல்லா நிரம்பி இருக்கிற மாதிரி இங்க யார் நிரம்பி இருக்கணும் தெரியுங்களா? வயிறுன்னா என்னன்னா நம்ம சாப்பிட்ற விஷயம் உள்ள போய் ஸ்டோர் ஆகும். இங்கிருந்து நம்மளோட ஒட்டுமொத்த சரீரத்துக்கு என்ன வரும்னா எனர்ஜி கன்வெர்ட்டா மாறும், எனர்ஜி கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு கோதுமை போன்ற அவருடைய சத்தியம், இயேசு கிறிஸ்துவோட போதனை, சொல்லப்போனால் அவருடைய சரீரத்தை நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம். இது எந்த அளவுக்கு நம்முடைய வயிற்று பகுதிக்குள்ள போகுதோ அடுத்தது என்னவா கன்வெர்ட் ஆகும் தெரியுங்களா நம்ம பாடியில? ஏன் டெய்லி சாப்பிட்றோம் நம்ம சாப்பாடு? இல்லைன்னா செத்துருவோம் பிரதர். சாப்பிட்டாதான் கை தூக்க முடியும், நடக்க முடியும். இங்க ஆவிக்குரிய வகையில் அவர் சொல்லும்போது நம்முடைய வயிற்று பகுதி கோதுமை அப்படி கூச்சி வச்ச மாதிரி இருக்குங்களா? அப்போ எந்த அளவுக்கு அவருடைய மனவாட்டி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்குமா நமக்குள்ள சத்தியம் கேட்கறது, படிக்கிற விஷயங்கள்ல நல்ல இயேசு கிறிஸ்துக்குரிய அந்த ஒரு வளர்ச்சியில வரும்போது இங்கிருந்து எனர்ஜி கன்வெர்ட் ஆகும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய கைகள், கால்கள் எல்லாத்துலயும் தொடர்ந்து கிறிஸ்துவுக்குண்டான சிந்தனையிலே என்ன பண்ணுவோமா, டெய்லியும் ஓடுவோமா. ஏன்னா அவர் சொல்றாரு அது கூச்சி வச்சிருக்கு. பிளாட்டா இருந்தா பரவாயில்ல, ஒரு குவியல் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி என்ன இருக்குங்களா, லீலி புஷ்பங்கள். இந்த மாதிரி அது கூட விளக்கம் போட்டோம். ஸோ இந்த லீலி புஷ்பங்கள் யார் தெரியுங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் படிச்சோம், அது கூட நான் நினைவு கொண்டு வரேன். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போனார். சோ அங்க இயேசு கிறிஸ்து குறித்து டிஸ்கிரைப் பண்ணும்போது அவர் எதுக்கு தோட்டத்துக்குள்ள போனாரா? செகண்ட் கமிங்ல முதல்ல லீலி புஷ்பங்களை கொய்யவும் அறுவடை பண்ணி எடுக்கவும். சோ யார் இந்த லீலி புஷ்பங்கள் பார்த்தோம்? கிறிஸ்துவோடைய அதே சாயல்ல அவர் மாதிரியே பரிசுத்தமா வாழ்ந்து அவர் மாதிரியே தாழ்மையா அந்த பூமியில இருந்து யாரெல்லாம் மறிச்சாங்களோ அவருடைய 2ஆம் வருகையில முதல்ல என்ன பண்றாங்க, அவர்களை வெளியெடுக்கிறாங்க. சோ இங்க நம்ம சத்தியம் வாங்கிட்டு நம்ம வயிற்று பகுதியை சுத்தி என்ன இருக்கா, இந்த லீலி புஷ்பங்கள் இருக்கான். சோ இந்த 7ஆம் கால சபையில கூட நம்முடைய நிறைவு எப்படி இருக்கும்னா இந்த ஸ்டேஜ், கடைசி ஸ்டேஜ், அதான் வந்து மெச்சூர்டு சயின்ஸ்ன்னு போட்டிருப்போம். ஒரு சிலர் என்ன கண்டிஷன்ல இருப்பாங்களா, ஆல்மோஸ்ட் அறுவடை இந்த டைம்ல. ஒரு சிலர் எப்படி இருப்பாங்களா, அந்த அறுவடைக்குரிய ப்ராசஸ்ல இருப்பாங்களா. ஸோ இன்னைக்கு அறுவடை பண்ணவங்க யாருன்னு தெரியும், அப்போஸ்தலர்கள், இன்க்ளூடிங் 7ஆம் சபை காலத்துல நிறைய பேர் அவருடைய கோர்ஸை முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2ஆம் வசனம் மறுபடியும் படிச்சிருங்க, நம்ம விளக்கம் பார்த்துட்டு அடுத்த வசனத்துக்குள்ள போகலாம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் நாபி திராட்சரசம் நிறைந்த வட்ட கலசம் போல் இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு என்ன விளக்கம் பார்த்தோம்னா, நம்மளுடைய தொப்புள் கொடி திராட்சரசம் நிறைந்த ஒரு வட்ட கலசம், ரவுண்டா இருக்கு. அதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட் நமக்கு தெரியும். ரவுண்டுனாலும் உடன்படிக்கை தான், இதுக்கு முன்னாடி நிறைய படிச்சிருக்கோம். ஸோ தொப்புள் கொடி அப்படிங்கிறது நம்ம பண்ண உடன்படிக்கையோட வைக்கக்கூடிய ஒரு உறவு, சுயாதீன உடன்படிக்கை. அங்க தேவன் ஆபிரகாமுக்கு ஒன்று கொடுத்தார், இந்த வானத்து நட்சத்திரம்ன்ற வாய்ப்பு, அதுல வந்திருக்கோம். திராட்சரசம் அப்படிங்கிறது அவருடைய சத்தியத்தை நம்ம வாங்கி வச்சிருக்கோம். அடுத்தது உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல் இருக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் நம்முடைய வயிற்று பகுதி எப்படி இருக்கா, அநேக சத்தியங்கள் இயேசுனுடைய அந்த ஒரு லைஃபை வாங்கி உள்ள வச்ச நம்முடைய சரீர வளர்ச்சிக்கு உதவி பண்றது இந்த ப்ராசஸ் தான். எப்படி அந்த யூதர்கள் சாதாரண கோதுமையில பண்ண அப்பத்தையும் திராட்சரசத்தையும் குடிச்சு தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுனாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, அது அப்படியே தன்னுடைய முறைமைக்கு வரும்போது மாத்தினார் இல்லையா. இதை வாங்கி புசியுங்கள்,
எப்படி அநேக கோதுமை மணிகள் ஒன்னோடு ஒன்று சேர்ந்து அரைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது ஒரு பயன்பாட்டுக்கு வருதோ அதை சொல்றார். கோதுமையை கூச்சி வச்ச மாதிரி இருக்கு, திராட்சை ரசம் அப்படிங்கிற அவருடைய பிளஸ்ஸிங்ஸ் கம் ட்ரூத்தும் இருக்கு. இதை வாங்கி நல்லா சாப்பிட்றவங்க அடுத்து என்ன ஸ்டேஜ் கன்வெர்ட் ஆகுறாங்கன்னா அதை சுத்தி லீலி புஷ்பம் வச்சிருக்காரு பாருங்க. இதுக்கு முன்னாடி வாழ்ந்து ஒரு மெச்சூர்டா இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய நிலைமை, அது அறுவடைக்குரிய ஒரு டைம்னு பார்க்கணும். ஸோ இப்போ 3வது வசனத்துக்குள்ள போகலாம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் 2 ஸ்தலங்களும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானமாய் இருக்கிறது. ஸோ இது அடுத்த ஒரு ஸ்டேஜ். நம்ம இதே வசனம் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? அதே 4ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல நம்ம பார்த்திருப்போம். அடுத்து சபையை ஒரு பெண் பால்ல அங்க ஆரம்பத்துல இருந்தே இயேசு கிறிஸ்து அப்படிதான் பேசிட்டு வர்றார். இங்க கூட சொல்லும்போது உன் 2 ஸ்தலங்களும் வெளிமானின் இரட்டை குட்டிக்கு என்னவா இருக்குங்களா, சமானமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அந்த ஸ்தனங்களுக்குரிய வார்த்தை தெரியும், நம்முடைய இருதயம் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்றேன், நம்முடைய இருதயம் பாக்குறோம். சோ நம்முடைய 2 இருதயமும் எப்படி இருக்கு அவர் பார்க்கும்போது வெளிமான்களின் இரட்டை குட்டிகளுக்கு சமானம். இந்த மாதிரி புல்லுல மேயிற ஒரு 2 மான்குட்டி ஒரே டைம்ல பிறந்த ஒரு மான்குட்டிக்கு சமானம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது என்ன ஒரு விஷயம் கொடுக்குது அப்படின்னா 2 பாயிண்ட் பார்க்கலாம். ஏன்னா அங்க 2 விஷயத்தை குறித்து அவர் வர்ணிக்கிறார். முதல் விஷயம், சபை கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த இருதயம், அந்த ஒரு மார்பு அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லும்போது வெளிமானின் இரட்டை குட்டிக்கு சமானம். இது என்னன்றதை நம்ம இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கோம். திருச்சபையின் பிள்ளைகள், அவருடைய உண்மையான பரிசுத்தவான்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய 2 விதமான மனநிலைமை இது அட்ரஸ் பண்ணுது. ஸோ முதல் விஷயம் லவ் அண்ட் அஃபெக்ஷன், ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான், நான் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். ஒரு விஷயம் எப்படி இருப்பாங்களா, தன்னைத்தான் வெறுப்பாங்களாம், அதுதான் ஒரு ஹார்ட் அங்க அடையாளப்படுத்துது. இன்னொரு ஹார்ட்டை என்ன அடையாளப்படுத்துதுன்னா மற்றவங்களுக்காக வாழ்வாங்களாம். ஸோ இங்க சபையை குறித்து சொல்லும்போது கூட பெண் பால்ல ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஒரு சகோதரி தாய்மை அடைந்த பிறகு மற்றவங்களுக்காகவே தன்னுடைய லைஃபை வாழ்வாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை நல்லா வளரும்னா இவங்க தியாகம் பண்ணாம வளராது இந்த குழந்தை. ஸோ சபை கூட என்னதான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்த திருச்சபையின் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சபையும் தியாகம் பண்ணுவாங்க. தனக்குன்னு இருக்கிற விஷயத்தெல்லாம் ஓரம் கட்டிட்டு மற்றவங்களுக்காக வாழணும், மற்றவங்களுக்கு ஏதாவது பண்ணணும், எனக்கு ஒண்ணு வேணாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல நம்ம இருப்போம் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த வசனத்துக்குள்ள பார்க்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். சோ எல்லா அசுத்தமான விஷயத்திலிருந்து நம்ம இருதயத்தை என்ன பண்ணுங்க, மனசை காத்துக்கொள்ளணும். அப்படி காத்து கொண்டா மட்டும்தான் நம்ம மனசுல இருந்து என்ன போகும்னா ஜீவ ஊற்று. ஸோ ஜீவ ஊற்று போனா என்ன வரும், மற்றவங்களுக்கு லைஃப் கிடைக்கும்னு பார்க்குறோம். ஸோ இதை பவுல் சொல்லும்போது வேற மாதிரி சொல்றார். இதே லவ் அண்ட் அஃபெக்ஷனை அவர் பாணியில சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 8. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம நிறுத்தி போலாம் இல்லைங்களா. ஸோ சபையாக அழைக்கப்பட்ட நமக்குள்ள இருக்க வேண்டிய கேரக்டர் இது அநேக முறை படித்தோம். பட் இந்த பாயிண்ட்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த 2 ஹார்ட்டை அவர் சொல்லும்போது நம்மளை நம்ம வெறுத்துருவோமா, இன்னொரு விஷயம் மற்றவங்களுக்காகவே நம்ம வாழ்வோமா, இந்த 2 பாயிண்ட். அந்த 2 பாயிண்ட்டை பவுல் சொல்லும்போது எப்படி சொல்றாரு பாருங்க. அன்பு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அன்பு நீடிய சாந்தம் தயவும் உள்ளது, அன்புக்கு என்ன இல்லைங்களா, பொறாமை இல்லை. அப்போ இந்த சபையா மாற நம்ம போகணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த கேரக்டர் அவர் டிஸ்கிரைப் பண்ணா இருப்பாங்க. நம்மள யாருக்கிட்டையும் பொறாமை இல்லைன்னு சொல்ல முடியாது, அப்படி சொன்னா அது பொய்னாயிரும் இல்லைங்களா. பட் இருந்தாலும் அவருடைய சபையா மாறணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு மெச்சூர்டா இருக்கணும் இல்லைங்களா. சும்மா விளையாட்டு குழந்தைங்க மாதிரி அப்படியே போக வர அப்படியெல்லாம் இருந்தா என்ன பண்ண முடியாதுங்க, சபையா மாற முடியாது. அந்த அன்புக்கு பொறாமை இருக்காதான். அன்பு தன்னை புகழாது. கண்டிப்பா அந்த அன்பு என்ன பண்ணதுங்க, அந்த ஒரு இண்டிவிஜுவல் சபையா மாறணும் அப்படின்னா நம்முடைய தற்புகழ்ச்சிக்காக இருக்கக்கூடாது. அடுத்தது இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது. இந்த கடைசி பாயிண்ட், கோபமும் படாது, மற்றவங்களுக்கு தீங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நினைக்காது.
நம்ம கண்டிப்பா இந்த தீங்கு நினையாதுங்கிற பாயிண்ட நம்ம பர்சனலா திங்க் பண்ணலாம். இங்க நம்ம யாருக்கு எந்த தீங்கு நினைக்க மாட்டோம், நமக்கு நல்லா தெரியும். பட் இங்க இருந்து வெளில போறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அலுவலகத்துல இல்ல நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த பாயிண்ட் நம்ம எப்படி பாக்குறோம்னு பாருங்க. யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விஷயம் ஆகுது, உடனே நம்ம என்ன தெரியுங்களா சொல்லுவோம், அப்படி ஆகட்டும். ஜென்ரல், அதாவது நம்ம இதை வந்து வெளிப்படுத்த மாட்டோம், மனநிலைமையுடைய திங்கிங். பிரதருக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்கு, நிறைய சொல்றாருங்கிற மாதிரி இருக்கா. இது சாதாரண மனுஷனுடைய நிலைமை தான். தீங்கு நினையாது அப்படின்னா தீங்க குறிச்சு மனசுல கூட அவருக்கு தோணாது ஒரு திருச்சபின் பிள்ளைக்கு. அடுத்தது 6வது வசனம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். ஆமா, ஒருத்தர் கீழே விழுந்துட்டாங்கன்னா பார்த்து என்ன பண்ணாது, சந்தோஷப்படாது. சத்தியத்தில் சந்தோஷம். ஒன்லி திங், எப்பவுமே தேவன், கிறிஸ்து, அவருடைய பிள்ளைகள், அவருடைய சத்தியம், இதை நினைச்சு என்ன பண்ணுமா, டெய்லியும் சந்தோஷப்படும். அன்பு, அந்த அன்பு தான் நம்மன்னு வச்சுக்கோங்க. அந்த அன்புங்கிற வார்த்தையை எடுத்துட்டு இப்ப இண்டிவிஜுவலா ஒரு பேர் போட்டுக்குங்க, நம்ம பேர் போட்டுங்க. இது பண்ணாது, இது பண்ணாதுன்னு போட்டு பாருங்க. 7வது வசனம். 7ஆம் வசனம். சகலத்தையும் தாங்கும். சோ எல்லா விஷயத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். சோ என்ன விஷயம், அந்த ஒரு அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒருத்தருக்குள்ள இருந்துச்சுன்னா சகலத்தை என்ன பண்ணுங்களா, டாலரேட் பண்ணும், சகிச்சு அப்படி நிற்கும். இத பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த சபையினுடைய அந்த மார்பு பகுதி குறித்து சொல்லும் போது அங்க எப்படி அந்த 2 மார்பு பகுதிகளும் அங்க டிஸ்கிரைப் பண்ணும்போது, ஒன்னு லவ், இன்னொன்னு அஃபெக்ஷன், தன்னைத்தான வெறுத்து மற்றவங்களை நேசிக்கிற விஷயத்த சொன்னார் இல்லையா. பழைய ஏற்பாடுல அந்த மாதிரி பிரதான ஆசிரியர்கிட்ட தேவன் 2 விஷயம் கொடுத்தார். அதான் இது எங்க இருந்துச்சுன்னே தெரியாது, ஆனா இந்த மார்பு பகுதிக்குள்ள இருக்கும் அவங்கக்கிட்ட. ஏன்னா அந்த பிரஸ்ட் பிளேட்டுக்குள்ள இருந்துச்சுன்னு வசனம் இருக்கு. பட் அங்க மேல வச்சிருந்தாங்களா, இந்த பிரஸ்ட் பிளேட்டுடைய மடிப்புக்குள்ள இருந்துச்சான்னு வசனம் இல்லை. ஸோ இதை கூட ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 2 ஸ்தலங்களுக்கு இதை கோட் பண்றாங்க. ஒண்ணு வந்து தேவன் அங்கீகரிக்கிற விஷயம், இன்னொன்னு அங்கீகரிக்கலன்னு சொல்ற ஒரு விஷயம். ஸோ தன்னைத்தான் வெறுக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், மற்றவங்களுக்காக வாழ்றது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், இந்த 2 விஷயத்து கூட இங்க கோட் பண்றாங்க. அது என்ன விஷயம் பாருங்க, வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க வசதியும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க. இங்க நமக்கு கொடுக்கிற அந்த மார்க்கவசம், அந்த விசுவாசம், அன்பு. யோசிச்சு பாருங்க, நம்ம கூடுகையில வந்து உட்கார்ந்தா கூட இந்த 2 விஷயம் தான் நமக்குள்ள இருக்கும். ஒன்னு பிரதர்லி லவ்க்காக நம்ம என்ன பண்றோம்னா டெய்லி எல்லாத்தையும் மீட் பண்றோம், பேசுறோம், அன்பை பரிமாறுறோம். இன்னொரு விஷயம், இதனுடைய அடிப்படை விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளாம் ஒரே விசுவாச குடும்பம், இயேசு கிறிஸ்துவோட உண்மையான சத்தியத்துல ஒன்னா இணைஞ்சிருக்கும். இந்த 2 விஷயம் தான் அங்க அந்த ஒரு பாயிண்ட் கோட் பண்ணுது. இன்னொரு வசனம் கூட படிச்சிருங்க. பவுல் சொல்றார், அந்த 2 ஸ்தலங்களுக்கு ஈக்குவலா அவர் பேசுற ஒரு வார்த்தை. இதெல்லாம் முன்னாடியே படிச்சிருக்கோம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சகோதர சகோதரிகளோடு அவர் ஊழியம் பண்றக்கும் போது அவர் சொல்ற ஒரு வார்த்தை, தெசலோனிக்கே சபையை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உங்களிடத்தில் நாங்க எப்படி இருந்தோம், அவர் கூட இருந்தவங்களா, பட்சமாய் நடந்து கொண்டோம்னா, பாரபட்சம் தெரியாதுன்னா பச்சமாய், ரொம்ப இயல்பா, எனக்கு ரொம்ப அஃபெக்ஷனேட்டா நாங்க இருந்தோம். பால் கொடுக்கிற தாயானவள். சோ இதுதான் அங்க சொன்னாங்க. சபையினுடைய 2 ஸ்தலங்கள் ரெட்டை அந்த மான் குட்டிகளுக்கு சமானம்னு சொன்னாங்க இல்லைங்களா. பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க, அவர் ஒரு ஆண், பட் அவர் தன்னை எப்படி வந்து வர்ணிச்சு பேசுறாரா சபையா பேசும்போது, பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. சோ என்ன பண்ணுங்க, அந்த அம்மா தன்னை தியாகம் பண்ணி தன்னுடைய ரத்தத்தை வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்தாதான் அந்த குழந்தை பொழைக்கும். இப்ப பவுல் என்ன சொல்றாரா, நான் அம்மா மாதிரிங்கிறார். சோ நாங்க பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியா இருந்து, நாங்கள் பவுல் சொல்றாரு, நாங்க உங்க மேல வாஞ்சியா இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல், அந்த பால் மாதிரி இருக்கிற தேவனுடைய சத்தியங்கள் குழந்தைக்கு ஊட்டி விடுற மாதிரி நாங்க ஊட்டி விட்டு, நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம். ஒன்ஸ் நம்ம தேவனுடைய சத்தியங்கள் பரிமாறும் போது, யாரெல்லாம் தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு பிரியமானவர்களா உள்ள சபையா அழைக்கப்பட்டு உள்ள வராங்களோ, அடுத்து நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணுங்களா, பவுல் சொல்லிட்டாரு,
சொல்லினால்தான் முடிச்சேன்னு சொன்னாரு. இப்ப நம்ம கூட அப்படிதான், நம்ம நிறைய பேர் பேசிக் சப்ஜெக்ட் சொல்லி உள்ள கூட்டு வரோம். அந்த விஷயத்த அவர் சொல்றாரு. எங்களுக்கு பிரியமானவர்களாய் நீங்க எப்ப மாறுவாங்கன்னா ஞானஸ்தான உடன்படிக்கையின் மூலமா. அப்படி மாறினவங்களுக்கு பவுல் போன்ற நம்ம என்ன பண்ணுமா, ஜீவனை கொடுக்க மனதா இருந்தோம். இதை யோவான் சொல்லும்போது சொல்றார், நாமும் நம்முடைய சகோதரனுக்காக என்ன பண்ணுங்க, ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம். ஸோ அந்த 3வது வசனம் மறுபடியும் படிச்சிருங்க. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் 2 ஸ்தலங்களும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானமாய் இருக்கிறது. ஸோ சபையினுடைய அந்த 2 இருதயத்தை குறித்து அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, எப்படி அந்த வெளிமான் குட்டிக்கு ஈக்குவலும். ஸோ ஒன்னு தன்னைத்தான் வெறுக்கும், இன்னொரு விஷயம் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து சாகும் அப்படின்னு பார்க்கணும். அடுத்த வசனத்துக்குள்ள போலாம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் வசனம் 4. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போலவும். ஸோ 3 பாயிண்ட் இந்த வசனத்தோட இன்னைக்கு நம்ம பாடத்தை முடிச்சுக்கலாம். 3 பாயிண்ட் வசனம் கொடுக்கலையா, மன்னிக்கும். ஸோ உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போலவும். இதுக்கு முன்னாடி வர்ணிச்சார். அது பரிசைகள் நடிச்ச ஒரு தாவீதோடைய அந்த ஒரு அரணை போல இருக்குன்னு 4ஆம் அதிகாரத்தில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன எப்படி வர்ணிச்சார்னா, தொப்புள் கொடி, வயிற்று பகுதி, தொடை இப்படி வர்ணிச்சுட்டு அடுத்து சபையினுடைய கழுத்து பாகம் அது எப்படி இருக்குன்னு பாருங்க. கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போலவும். உன் கண்கள் எஸ்போனிலே பத்ரபீம் வாசல் அண்டையில் இருக்கும் குளங்களை போலவும். ஸோ அந்த வார்த்தையெல்லாம் விட்டுருங்க, அது பின்னாடி பார்க்கலாம். உன் கண்கள் ஏதோ ஒரு குளத்தை போல இருக்கு. அடுத்தது உன் மூக்கு தமஸ்குவின் திசையின் நோக்கும் லீபனோனின் கோபுரத்தை போலவும் இருக்கிறது. எவ்வளவு அன்பு பாருங்க இயேசு கிறிஸ்துக்கு, இல்லைங்களா? அதாவது நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் அப்படிங்கிறத இன்ச் பை இன்ச்சா வர்ணிக்கிறார் நம்மள. ஓகேப்பா நீங்க அழகா இருக்கீங்க சபா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, என் மனவாட்டி எனக்காக வாழ்ந்து செத்தவங்க, நான் அப்படியெல்லாம் விட மாட்டேன். ஸோ நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், எப்படியெல்லாம் தியாகம் பண்ணோம், நம்ம தியாகம் பண்ணும்போது அவர் பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஒவ்வொரு விஷயமா சொல்லும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய கழுத்து. ஸோ கழுத்தை குறித்து இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். இயேசு கிறிஸ்துவோடைய தலைங்கிற சரீரத்தையும் தலைங்கிற இயேசு கிறிஸ்துவையும் சபைங்கிற சரீரத்தையும் இணைக்கிற ஒரு விஷயம் தான் கழுத்து. அது அவருடைய ஈடுபலியாகிய மீட்கும் பொருள். அது தனி பாயிண்ட், அதை விட்டுருங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். எப்படி இருக்கா, உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போல இருக்கு. ஸோ இது ஒரு யானை தந்தன்னு வச்சுக்கோங்க. நம்ம கழுத்து இந்த மாதிரி சபையினுடைய கழுத்து. ஸோ இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நார்மலா இந்த யானை தந்தம் இருக்கு இல்லைங்களா, அவங்க கொடுத்துருக்காங்க கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பூமியில ரொம்ப சுத்தமான ஒரு பொருள்ல இதுவும் ஒரு பொருள். இதுக்குள்ள எப்படி ஒரு கோல்டு எடுக்கும்போது அதை கிளீன் பண்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்காது. யானை தந்தத்தை எப்படி கிளீன் பண்ணுவாங்கன்னா, மேற்புறமா கிளீன் பண்ணுவாங்க. ஏன்னா யானை கொஞ்சம் டஸ்டா இருக்கும் அதுக்காக. பட் அதுக்குள்ள இருக்கிற விஷயத்த கிளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை எடுத்து அப்படியே நேரம் பயன்பாட்டுக்கு கொண்டு போகலாம். இப்ப சொல்லும் போது சபையினுடைய கழுத்து எப்படி இருக்கா, ஒரு யானை தந்தத்தில் செய்த கோபுரத்தை போல் இருக்குங்களா. கோபுரத்தை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஜென்ரலா? கோபுரம் கோயில்ல வச்சிருப்பாங்க. ஒரு யார் எங்கிருந்து பார்த்தாலும் ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும் கோபுரத்தை பார்த்தாங்கன்னா. இப்ப சபையை குறித்து சொல்லும் போது நம்மளுடைய ஐடென்டிட்டி கூட எப்படி இருக்கா, யானை தந்தம் மாதிரி இருக்கா. ஸோ யானை தந்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, நேச்சுரலாவே ரொம்ப சுத்தமான ஒரு விஷயம். இப்ப இயேசு கிறிஸ்து நேரா பாக்குறாரு. ஒருத்தர் ஜென்ரலா ஏன் நிமிந்து குனிஞ்சு நடக்கிறீங்க, நிமிந்து நடங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா வழக்கத்துல. நிமிந்து அப்படிங்கிறன்னா நீங்க தப்பு பண்ணல அப்படிங்கிறத நீங்க நிமிந்து நடந்து காமிங்கம்பாங்க இந்த உலகத்துல. ஸோ சபையினுடைய கழுத்து யானை தந்தத்துல பண்ண ஒரு டவர் மாதிரி இருக்குன்னா, அவங்க அவ்வளோ பரிசுத்தம், ஆனா தேவன் முன்னாடி ஹம்பிளா இருப்பாங்க. ஆனா கிறிஸ்து பார்க்கும்போது அப்படி சுத்தமா இருப்பாங்க. ஸோ சங்கீதத்துல ஒரு வசனம் படிங்க, சங்கீதம் 51:7. 51ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். ஸோ அந்த ஈசோப்பு அப்படின்னா தெரியும், பழைய ஏற்பாடு காலத்துல யூஸ் பண்ற ஒரு சுத்திகரிப்புக்குரிய விஷயம். சோ இதை யூஸ் பண்ணி என்ன சுத்தம் பண்ணுங்க, நான் சுத்தம் ஆவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். சோ இங்க பரிசுத்தத்துக்கு வேதம் கொடுக்கிற ஒரு கலர் நிறைய இடத்துல கொடுக்குது. இங்க என்ன கொடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா, உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். சோ எப்படி சபையினுடைய கழுத்து யானை தந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர்ல இருக்குன்னு அங்க சாலமோன்
நிழல்ல சொன்னாரோ, இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது சபை எப்படி இருக்குதானா பரிசுத்தமா இருக்கு. அதுக்கு ஒரே காரணம் கிறிஸ்துவுடைய ஈடுபலி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஸோ இன்னொரு வசனம் படிங்க, நம்ம அப்படி இருந்தாதான் நம்ம அப்பாவே பார்க்க முடியும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஸோ நம்ம பிதாவாகிய தேவனை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு சின்ன விசுவாசத்தை கொடுக்குற வசனம் இது இல்லைங்களா? வேற எங்கேயும் அதிகமா இல்லை தேவனை பார்ப்போம் அப்படின்னு. ஒரு பை சான்ஸ் அப்படி பார்க்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி தான். கழுத்து யானை தந்தம் எப்படி சுத்தமா இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லி வேற நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சு இந்த விளையாடுற பொருள் இந்த கேரம்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு சில டெக்கரேஷன் பண்ற பொருட்கள்ல லைஃப் ரொம்ப நாளா இருக்கும். இது கூட எவர்லாஸ்டிங் லைஃப்னு கோட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சுத்தமா இருக்கும். இன்னொரு விஷயம், அது என்ன ஒரு பர்பஸ்க்கு அதை எடுக்கிறாங்களோ கரெக்டா இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் தேவையாதுன்னு பார்க்குறோம், தேய்மானம் ரொம்ப கம்மின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி லிட்டரலா இங்க கிறிஸ்து அவருடைய பிள்ளைகள் குறித்து சொல்லும்போது அவங்க சுத்தமா இருப்பாங்க. சுத்தமா இருந்தா மட்டும்தான் அப்பா பார்க்க முடியும் அப்படிங்கிறார். ஸோ இந்த ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா, உன் கண்கள் எஸ்போனில் உள்ள கண்கள், நான் கண்ணு மட்டும் தான் போட்டிருக்கிறேன். என்னடா பிரதர் 2 கண் போடலையே அப்படின்னு பார்க்காதீங்க. உன் கண்கள் எஸ்போனிலே பத்ரபீம் வாசலண்டையில் இருக்கும் குளங்கை போல் இருக்கும். ஸோ இங்க அடுத்து வர்ணிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி சபையினுடைய கண்ணை எப்படி அவர் பேசினாருங்க ஞாபகம் இருக்குங்களா? உன் கண்கள் புறா கண்களை போல் இருக்கு. அதுக்கு பார்த்தோம் சமாதானம் மற்றும் பரிசுத்தம் பார்க்கிறோம். இது அதே விஷயம் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய கண் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்கக்கூடிய குளங்களை போல் இருக்குன்னு பார்க்கிறோம். அந்த எஸ்போன் இருக்கு இல்லைங்களா, அதை நான் காமிக்கிறேன். இங்க இருக்கு பாருங்க. ஸோ இது என்ன மேப்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் மேப் தான். அவங்க வனாந்திர பிரயாணம் இங்கிருந்து போறாங்க, கீழ்ப்பகுதியிலிருந்து போகும்போது இப்படி மோவாப், அம்மோன், ஏதோ இதெல்லாம் கிராஸ் பண்ணி மேலே போகும்போது இங்க இந்த ஹெஸ்போன் அப்படிங்கிற ஒரு இடத்த கிராஸ் பண்றாங்க. இது சரித்திரம் ஞாபகம் இருக்குங்களா? போகும்போது கெஞ்சுவாங்க இஸ்ரேல் ஜனங்கள். கெஞ்சுவாங்கன்னா டீசெண்டா கேட்பாங்க, நாங்க போறோம், உங்க ஊர்ல இருக்கிற தண்ணி குடிக்க மாட்டோம், கடையில போய் வாங்கி சாப்பிட மாட்டோம், வாங்கி சாப்பிட்டாலும் காசு கொடுத்தா சாப்பிடுவோம், எல்லாத்துக்கும் மேல ராஜ நடைபாதைன்னு ஒன்று இருக்கும், அதுல நாங்க போறோம் அப்படின்னோடனே அந்த சீகோன் அப்படிங்கிற ராஜா என்ன பண்ணுவாருங்க, வசனப்படி ரொம்ப அவரா வாய் கொடுத்து அடி வாங்குவார். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 21, 22. என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும், எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க, ஏன்னா நாங்க கானான்குள்ள என்டர் ஆகணும். நாங்கள் வயல்களிலும் வயல்லையும் போய் எடுக்க மாட்டோம், திராட்சை செடியிலையும் எதுவும் சாப்பிட மாட்டோம், திராட்சை தோட்டங்களிலும் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் உமது எல்லையை கடந்து போக மட்டும் ராஜபாதையில் நடந்து போவோம் என்று சொல்ல சொன்னார்கள். ஆனா இவர் என்ன பண்ணுவாருன்னா அலோ பண்ண மாட்டோம் பாரு. இதுலயே 25ஆவது வசனம் படிச்சீங்கன்னா இந்த எஸ்போன் அப்படிங்கிற வார்த்தை வரும். இந்த பட்டணத்தை எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா மோசே மற்றும் அவங்க கூட இருக்கிறவங்க பிடிச்சாங்கன்னு பாக்குறோம். சோ இப்போ கிறிஸ்து சொல்லும் போது நம்முடைய கண்கள் அந்த எஸ்போன்ல இருக்கிற அந்த குளத்துக்கு ஒப்பா இருக்குன்னு பாக்குறோம், அந்த குளத்துல இருக்கிற தண்ணிக்கு ஒப்பா இருக்குன்னு பாக்குறோம். அப்படின்னா இது எதை அடையாளப்படுத்துது? இங்க எங்க அலோ பண்ணல, அடிச்சு உடைச்சிட்டு உள்ள போனாங்க. இது அப்படியே ஆன்டி டைப்ல பொருள்ல பார்க்கும் பொழுது இங்க கூட இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சபையும் ராஜ்யத்துக்குள்ள சுதந்திரிக்கிறதுக்கு போயிட்டு இருக்காங்க. அவர் வழி நடத்துறாரு நம்மள. பட் போற வழியில ஒரு ராஜா கிட்ட பர்மிஷன் கேட்கறாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நாங்க பாட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு. அவன் என்ன பண்றான்னா போக விட மாட்டேங்கிறான். ஸோ யாருன்னு கேட்டீங்கன்னா இங்க அந்த சீகோன் ராஜா அப்படிங்கிறது சாத்தானும் அவனுடைய ஒட்டுமொத்த டிவைஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தோம், யோசுவா போய் ஒரு பட்டணத்தை உடைச்சாருன்னு பார்க்குறோம். ஸோ இந்த தேசம் கூட எமோரியர்களுடைய தேசம் நினைக்கிறேன். ஸோ இந்த சாத்தானுடைய அந்த ஒரு கண்ணி, அவன் வச்சிருக்கிற தவறான உபதேசம், தவறான குணலட்சணம், இது எல்லாம் நம்மளை கானான்குள்ள போக விடாம என்ன பண்றா இப்ப தடுத்துட்டு இருக்கு. கேட்டு பாக்குறாங்க, உடல அப்படின்னு என்னதான் அடுத்தது அடிச்சு உடைச்சாங்க. அடிச்சு உடைச்சிட்டு அடுத்து கடந்து போகும்போது அவங்க மனசுல எப்படி வந்திருக்கும்? ஒரு நல்ல ஒரு சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதே இந்த உன்னத பாட்டு 7:4 மறுபடியும் படிங்களேன். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போலவும் உன் கண்கள் எஸ்போனிலே பத்ரபீம் வாசலண்டையில் இருக்கும் குளங்களைப் போலவும் உன் மூக்கு உன் கண்கள் எஸ்போன்ல
அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய குளங்களை போல் இருக்கு. ஸோ ஒரு கண்ணை வந்து ஒரு குளத்துக்கு ஒப்பிட்டு பேசுறார். ஸோ ஏன் இந்த எஸ்போன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் சொல்றாருன்னா, இதை பிரேக் பண்ணி தான் இஸ்ரேல் ஜனங்கள் கிராஸ் பண்ணி போனாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பரம கானானுக்கு போகணும் அப்படின்னா நம்ம கண் அந்த எஸ்போன் அப்படிங்கிற சாத்தானுடைய அந்த டிவைஸை பிரேக் பண்ண பிறகு நம்ம கண் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சமாதானத்துக்குரிய ஒரு நிலைமையில் இருக்கும். இதை குறித்து சொல்லும்போது கூட அந்த எஸ்போன் மற்றும் இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்களே, அதில் என்ன வார்த்தை எழுதுறீங்களா? இருங்க ஒரு நிமிஷம். அந்த பர்டிகுலர் வசனத்தில் கொடுத்துருக்காங்க, எஸ்போன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பத்ரயீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எஸ்போன் அப்படிங்கிறது கூட அவங்க என்ன ஒரு விஷயம் கொடுக்குறாங்க கேட்டிங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அந்த பத்ரயீம் அப்படிங்கிறதுக்கு டைரக்ட் பொருள் என்னன்னா அநேக ஜனங்கள், டாட்டர்ஸ் ஆஃப் மெனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அநேகம் டிவைஸ் வந்து இன்னைக்கு நம்மளை என்ன பண்ணுதுன்னா கானானுக்குள்ள போக விடாம பிரேக் பண்ணுது. இதை உடைச்சிட்டு போகும்போது தான் தேவன் இன்னைக்கு நமக்கு என்ன கொடுக்குறார். வாசிங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சோ எப்படி அந்த நீரோடை நம்மளுடைய கண்கள் கூப்பிட்டு பேசுறாருன்னா, ஒரு நீரோடை பார்த்தா எப்படி இருக்குங்க? தெளிவா இருக்கும். இன்னொரு விஷயம், நீர் ஓடையில எந்த விதமான சகதியும் இருக்காது, எல்லாம் ஃபில்டர் ஆயிரும். பிளைனான ஒரு பளிங்கை போல ஒரு தண்ணி என்ன பண்ணணும்னா ஓடிட்டு இருக்கும். இது ரெவலேஷன் 22nd சாப்டர்ல படிக்கிறோம். ஸோ சபை கூட இப்படி வெற்றி சிறந்து வரும்போது அடுத்து அவங்களுடைய கண்கள்ல என்ன தெரியும்னா தேவனுடைய ஒரு சமாதானம் தெரியும். இப்போ நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? இப்போ இல்ல, பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆன பிறகு நம்ம முகத்தை போய் கண்ணாடியில பாருங்க. ஜென்ரலாகவே உலகத்தில் அதான் சொல்றாங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இப்பதான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னொரு வசனம் அதுக்கு கேப்டா, சங்கீதம் 119 165. 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. சோ சபையினுடைய கண்களை குறித்து சொல்லும்போது கூட அவங்களுக்கு கண்கள் என்ன தெரியுதான் இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது தேவன் கொடுக்கிற ஒரு தெய்வீக சமாதானம். அதான் சொல்றாரு, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. பாருங்க, இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்துல எழுதியிருக்கணும், ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் எழுதி வச்சுட்டார். உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஏன்னா அவங்க பிரச்சனையை என்ன பண்ணுவாங்க, பிரச்சனை இருந்தாதான் லைஃபே அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணுவாங்க. அதனால ரொம்ப சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஸோ நமக்கு இன்னைக்கு இடரல் இல்லை அப்படிங்கிறது எதை வச்சு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பிரச்சனை வரும், ஆனா அந்த பிரச்சனையில ஒரு உண்மையான திருச்சபையினுடைய கண்கள் எப்படி இருக்குமா, சமாதானமா. பிரச்சனை இருக்கிற மாதிரியே தெரியாதா? ஏன்னா அவர்கள் என்ன பண்ணுவாங்களா, வேதத்தை அதிகமா நேசிப்பாங்க. சோ அந்த வசனத்துல 3வது பாயிண்ட் என்ன, அதை மட்டும் படிச்சுருங்க. உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தை போலவும் இருக்கிறது. சோ இது சிம்பிளா என்ன ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, சபையினுடைய மூக்கு அப்படின்னா, மூக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, நுகர்தல். அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க, அறிவின் வாசனைலாம் நம்ம படிக்கிறோம் பைபிள்ல. சோ இங்க சொல்லும் போது லீபனோன்ல இருக்கிற ஒரு டவரு எதை பார்த்து இருக்கான், தமஸ்குவை பார்த்து இருக்கான். ஸோ லீபனோனுங்கிறது இஸ்ரேலுடைய பார்டர், தமஸ்குங்கிறது அதுக்கு அடுத்த ஒரு விஷயம். ஸோ எதிரிகள் வர்றத இங்க இந்த டவர்ல நின்று வாட்ச் பண்ணுவாங்களாம் இஸ்ரேல் ஜனங்கள். ஸோ இங்க சபையை குறித்து சொல்லும்போது கூட நம்முடைய சுவாசம் எப்படி தெரியுங்களா இருக்கான். யாராவது ஒரு எதிரி வராங்க அப்படின்னா மோந்து பார்த்து கண்டுபிடிச்சிடணுமா. அதாவது சொல்லும்போது கிறிஸ்துவின் அறிவை அறிகிற வாசனை பார்க்கிறோம் இல்லைங்களா. ஒரு தவறான சத்தியம், ஒரு தவறான போதனை வரும்போது ஒரு உண்மையான திருச்சபையின் பிள்ளை வேதத்தை வச்சு கிளீனா ஸ்மெல் பண்ணினா புரியுது இல்லைங்களா. அது வர்றதுக்கு முன்னாடியே ஒரு டவர்ல நிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எதிரி அப்படின்னு. என்ன பண்ணுவாங்கன்னா அது நேரா ஜனங்களுக்கு வந்து படாதபடிக்கு வெளியே அதை பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு உண்மையான திருச்சபையினுடைய அடுத்த நேச்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நுகர்தல். ஸோ எது தேவனை பற்றி அறிகிற அறிவின் வாசனை, எது மரணத்துக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறத கிளியரா டிஸ்கிரைப் பண்ணி, அதாவது அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கொடுக்குறேன். இப்போ அந்த 4வது வசனம் மறுபடியும் படிச்சிருங்க. நான் உன்னது பாட்டு 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போலவும். சோ நம்ம கழுத்து அப்படிங்கிறது யானை தந்தம் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பரிசுத்தத்தை அடையாளப்படுத்துது. உன் கண்கள் எஸ்போனிலே பத்ரபீம் வாசலண்டையில் இருக்கும் குளங்களை போலவும். சோ நம்ம கண்கள் தேவனுடைய சமாதானத்தை அங்க அடையாளப்படுத்துது.
உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தை போலவும் இருக்கிறது. சோ எப்படி லீபனோன் கோபுரத்துல இருந்து ஒரு விஷயத்தை வாட்ச் பண்றாங்களோ, லீபனோன் அப்படிங்கிறது அவருடைய பிள்ளைகள் நம்ம பார்க்கலாம் பின்னாடி. சோ அங்க இருந்து எந்த ஒரு தவறான விஷயம் வருதோ அதை சபை என்ன பண்ணுமா, கிளியரா கண்டுபிடிக்குமா அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். இப்ப அடுத்த வசனம் பார்க்கலாம். இது ஆபகுக், இந்த வசனம் படிச்சுங்க, 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் என் காவலிலே தரித்து. சோ இங்க அவர் சொல்றாரு, நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். சோ இதை குறிச்சு கூட நம்ம சகோதரர்கள் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, 1800 850 அந்த வருஷங்கள் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு எச்சரிப்பின் சத்தமே எங்கேயும் கேட்கலீங்களாம். ஒரு தவறான டாக்டரின் அப்படின்னு உள்ள வருது, சபையினால கண்டுபிடிக்க முடியலையா. என்னைக்கு 7ஆம் சபையின் காலத்துல த்ரூ அந்த வாட்ச் டவர் சொசைட்டி மூலமா தேவன் நம்முடைய மூத்த சவர் மூலமா அநேக சத்தியங்கள் கொடுக்கும்போது இந்த வாட்ச் டவர்ல நின்று என்ன பாக்குறாங்களா, எது தப்பு எது கரெக்ட் அப்படின்னு பகுத்து பார்க்கிற ஒரு விஷயத்த இது டைம் லைன்ல காலப்பகுதியை வச்சு பார்க்கும்போது இந்த 7ஆம் கால சபை கிளியரா என்ன பண்ணுதான், எது சத்தியம் எது அசத்தியம் சொல்லி கண்டுபிடிக்குது அப்படின்றாங்க. சோ இந்த ஒரு பாயிண்ட் கூட நீங்க வச்சுக்கலாம். அடுத்து 5வது வசனம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் சிரசு கர்மேல் மலையை போல் இருக்கிறது. சோ அடுத்த வாரத்துக்கு அவர் இப்போ ஹிண்ட் கொடுக்கிறாரு. நம்முடைய சிரசு எப்படி இருக்குங்களா, கர்மேல் மலையை போல் இருக்கு. உன் தலைமயிர் ரத்தாம்பரமயமாய் இருக்கிறது. சோ நம்முடைய முடி என்ன கலர்ல இருக்குங்களா, கீழே இங்கிலீஷ்ல கொடுத்துருவோம் பர்பிள் த்ரெட்ஸ் இருக்கு. சோ அந்த பர்பிள் கலர்ல இருக்கிற ஒரு நூல் மாதிரி இருக்கு. ராஜா நடை காவணங்களில் மயங்கி நிற்கிறார். சோ ராஜா நடை காவன்களில் மயங்கி நிற்கிறார். சோ இதனுடைய விளக்கம் என்ன, அடுத்து இந்த ஒரு மனவாட்டியினுடைய நிறைவை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன பேசுறார் அப்படிங்கறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். சரி, இந்த வாரம் என்ன பேசினாருங்க, ஒரு வாரம் வசனம் படிக்கிறோம், விளக்கம் பார்த்துட்டு போயிடுறோம். நம்ம கிட்ட பர்சனலா என்ன பேசினார்? ஃபர்ஸ்ட் விஷயம், சமாதானத்துக்குரிய சுவிசேஷம் நம்ம பிரசங்கம் பண்றோமா, அதாவது நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்றோமா. அடுத்த விஷயம், சகோதர ஒருமைப்பாட்டில் இருக்கிறோமா, அது முதல் வசனம். 2வது ஒரு வசனம் வந்து பார்க்கும்போது, இப்படி சமாதான ஒருமைப்பாட்டில் இருக்கிற நம்ம அடுத்து நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னா, அநேக சத்தியங்கள் வாங்குறோம், திராட்சை ரசம் கோதுமை. நம்ம வாங்கின உடன்படிக்கையை ஸ்டில் இன்னும் பூர்த்தி பண்ணாம இருக்கிறோம் அப்படிங்கறதே அவர் இண்டிகேட் பண்றார். யாரெல்லாம் பூர்த்தி பண்ணாங்களோ அவங்களாம் லீலி புஷ்பம் மாதிரி பக்கத்துல இருக்கிறாங்கன்னு பார்த்தோம். 3வது வசனம் ரொம்ப அருமை. அது பறிக்க வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட ஒரு உண்மையான திருச்சபையின் தியாகத்தை வந்து அந்த மனநிலைமையை அவர் சொல்றார். ஸோ எப்படி ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய அரவணைக்கிறதுக்காக தன்னுடைய லைஃபை தியாகம் பண்ணும், தியாகம் பண்ணாதான் அந்த குழந்தை பிழைக்கும். ஸோ இன்னைக்கு திருச்சபை அழைக்கப்பட்ட நம்ம வாழ்க்கைய மற்ற கிறிஸ்துமார் இருக்கிற சகோதரனுக்கும் சகோதரிக்கும் தியாகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்து. அடுத்து 4வது வசனத்துக்குரிய விளக்கத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ தொடர்ந்து இதற்குரிய விளக்கத்தை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.